ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்புன்னு சொல்லலாம். புதிய திருப்பங்களுடன் அங்கன்வாடியில் ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ யாருக்கெல்லாம் வேலைவாய்ப்பு, அதற்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு, அவங்களோட சேல்ரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதற்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கன்வாடியில் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஹெட்டு. ஸோ அங்கன்வாடி அப்படிங்கும்போது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயர்லி ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்துகிட்டு இருந்த இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட்ஸ் 3 இயர்ஸாக கொடுக்காதனால இது பார்த்திங்கன்னா சடனாக நம்மளுக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. போஸ்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கன்வாடி, ஓகேங்களா. அங்கன்வாடியில் நம்மளுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த 3 கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ வேக்கன்சி இருக்குது, ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு அங்கன்வாடியில் இந்த 3 கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான் இப்போ அவைலபிள் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டன் பீரியடாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கேட்டகரிஸில் இருந்தது. ஏன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படிங்கும்போது நிறைய பேர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கிடையாது. 10th and 12th படிச்சிருந்தாலே போதுமானது, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 7783 பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் உங்களோட ஏரியாலே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் மோட பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா. இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் நேராக ஒரு அங்கன்வாடிக்கு தான் போயிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க் என்னவோ அதை உங்களை செய்ய சொல்லுவாங்க. அவங்க மைன்யூட்டாக நோட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செலெக்ஷன்ஸ் லெட்டர்ஸ் வரும், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7783 பேர் தேவைப்படுறாங்க, இல்லைங்களா. ஸோ இந்த கேட்டகரிஸில் 3 வேரியன்ட்ஸாக பிரிச்சிருக்கிறனால எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் அதாவது எல்லாமே அங்கன்வாடி ஒர்க்கரா, மினி அங்கன்வாடி ஒர்க்கரா, அங்கன்வாடி ஹெல்ப்பர் எல்லாமே 3000 சில்லற வருதா அப்படிலாம் கிடையாதுங்க. 3883 பேர் அங்கன்வாடி ஒர்க்கர். மினி அங்கன்வாடி ஒர்க்கர் 305 பேர் தேவைப்படுறாங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் பார்த்திங்கன்னா 3592 பேர் தேவைப்படுறாங்க, ஓகேங்களா. டோட்டலாக இதுதான் வேக்கன்சிஸ். ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் ஒவ்வொருத்தங்க தேவைப்படுறாங்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கரும் சரி, அங்கன்வாடி ஹெல்ப்பரும் சரி ரொம்ப அதிகமாக தேவைப்படுறாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர் மட்டும்தான் 305 நபர் மட்டும்தான் தேவைப்படுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் ஏரியாவில் இருக்க இந்த அங்கன்வாடிக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அண்ட் தென் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். சீனியாரிட்டி பிரகாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஹேண்டிகேப்ஸ்க்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இது கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரிஸில் தான் கண்டிப்பாக ஆட்கள் எடுப்பாங்க. இது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது தான். அண்ட் தென் சேல்ரி டீட்டெயில்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 7700 24200 வரலும் கொடுத்துருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5700 18000 வரலும் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 4100 12500 வரலும் சேல்ரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் சேல்ரி பார்த்திங்கன்னா நல்ல அது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது இயர்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th 12th சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மினி அங்கன்வாடி இருக்கும் அதே தான், சேம் 10th 12th சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 10th பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தால் போதுமானது. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 18லேருந்து 45 வரை இருக்கும் நபர்கள், பெண்கள் கண்டிப்பாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ தான்.
இன்டர்வியூ வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் ஆன்லைன் மோடில். ஓகேங்களா? ஃபீஸை பொறுத்தவரையிலும் நம்ம அப்ளிகேஷன் ஏதாவது ஃபில் பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணுங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஆன்லைன் மோட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி.